அளவில்லா கருணையும் நிகரில்லா பெருமையுடைய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் நின்று வேண்டுமாக என்று கூறிய எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். வரலாறு என்பது வெறும் கடந்த கால கதை அல்ல, அது நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளும் அறிவின் வெளிச்சம். அத்தகைய வரலாற்று உண்மைகளை சிந்தனையின் மேடையில் விவாதிக்க நாம் இன்று ஒன்று கூடியுள்ள ஒரு முக்கியமான அரங்க கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் மக்கள் உரிமை மீட்பு இயக்கத்தின் சார்பிலும் ஏற்பாட்டு குழு சார்பிலும் அன்புடன் பெருமையுடன் வரவேற்கிறோம். சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்நாட்டின் முதல் குடிமகன் உட்பட அனைவரும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் சட்டத்தின்படி தீர்ப்பு அளிக்காமல் மக்களை நீதி அரசர்கள் அதன் அடிப்படையில் தீர்ப்பளித்து வருவது வேதனைக்குரிய விஷயம். அதனால் இன்றைய தீர்ப்புகள் மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி தீர்ப்புகள் தீ வைத்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்திற்கு நாம் நடைபெற இருக்கிற திருப்பரங்குன்றம் தீர்ப்பா அல்லது தீ வைப்பா என்ற தலைப்பில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கும் மூத்த வழக்கறிஞர் தொடர் போராளி திரு கென்னடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக தோழர் கென்னடி அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அனைத்து நிகழ்விலும் களைப்பின்றி களப்பணியாற்றும் சகோதரர் திரு கமருதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடித்தட்டு மக்களின் அடிப்படை உரிமைக்காக செயலாற்றி வரும் மக்கள் உரிமை மீட்பு இயக்கத்தின் நிறுவனர் தோழர் திரு பஷீர் அகமது அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அறிவு என்பது தைரியமான கேள்விகளால் வளர்கிறது. இந்த உண்மையை தனது ஆய்வுகளாலும் எழுத்துக்களாலும் நிரூபித்து வரும் மதிப்பிற்குரிய தொல்லியல் அறிஞர் முனைவர் சாந்தலிங்கம் அவர்களை இந்த அரங்க கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இவர் MA, MPhil, PhD பட்டங்களை பெற்றுள்ளார். தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் பட்டப்படிப்பையும் முடித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் 30 ஆண்டுகள் தொல்லியல் அலுவலராக பணியாற்றி உதவி இயக்குநராக ஓய்வு பெற்றவர். போலுவாம்பட்டி, கொடுமணல், அழகன்குளம், மாங்குடி, மாங்குளம் போன்ற பல இடங்களில் தொல்லியல் அகழாய்வாராய்ச்சிகளை மேற்கொண்டவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கல்வெட்டுகளை ஆய்வு செய்துள்ளார். வங்காள விரிகுடா அருகே உள்ள இர்கான்துறை என்ற இடத்தில் இடைக்கால துறைமுக நகரத்தை கண்டறிய கிராம பெரியவர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குழுவிற்கு தலைமை தாங்கினார். தற்போது மதுரையில் வசித்து வரும் இவர் பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலாளராகவும் தொல்லியல் கழக அமைப்பில் பொறுப்பிலும் உள்ளார். பசுமை நடை பயணங்கள் மூலம் தமிழ் கல்வெட்டுகள், வட்டெழுத்துக்கள், கல்வெட்டுகள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அவரை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக, சிந்தனை என்பது மக்களிடம் சென்றால்தான் அது இயக்கமாக மாறுகிறது என்கின்ற கோட்பாட்டை தனது வாழ்நாளின் செயல்பாடாக மாற்றியுள்ள தமிழகத்தின் முக்கிய இடதுசாரி சிந்தனையாளர், எழுத்தாளர் மற்றும் செயல்பாட்டாளர் தோழர் திரு மருதையன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தோழர் மருதையன் அவர்கள் பல ஆண்டுகளாக மார்க்சிய, பெரியாரிய மற்றும் தமிழ் தேசிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருபவர். இவர் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளராகவும் புதிய கலாச்சாரம் இதழின் ஆசிரியராகவும் சுமார் 35 ஆண்டுகள் பணியாற்றினார். கலை மற்றும் இலக்கியத்தை மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்.
அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில், குறிப்பாக ட்விட்டர், யூடியூப் போன்ற தளங்கள் மூலம் தனது அரசியல் கருத்துக்களையும் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் தற்போதைய அரசியல் நிறுவனம் குறித்து ஆழமான சிந்தனைகளையும் காணொளிகள் மற்றும் கட்டுரைகள் வாயிலாக பகிர்ந்து வருகிறார். அவர் இந்திய அரசியல், பார்ப்பனிய பாசிசம், மாநில உரிமைகள், திராவிட அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் குறித்து பல மேடைகளிலும் ஊடகங்களிலும் பேசி வருகிறார். சுருக்கமாக, தோழர் மருதையன் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் தீவிரமான, புரட்சிகரமான இடதுசாரி மற்றும் சமூக நீதி சிந்தனைகளை தொடர்ந்து முன்னிறுத்தி வரும் ஒரு முக்கிய நபர். அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக, சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில துணை செயலாளர் கே. அன்வர் அலி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். காங்கிரஸ் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் PK சரவணசுந்தர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். VCK கிழக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். PCK மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் அவர்களையும் IUML மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மூப்பா கழகம் இடிமுரசு இஸ்மாயில் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். SDPI கட்சியின் மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் சதாம் ஹுசேன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தாபேதிக வின்சென்ட் மற்றும் தமிழ் புலிகள் கட்சி வி. ரமணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் U. உதயகுமார் மற்றும் தமுமுக பைசா முகமது அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமுமுக முகமது ராஜா மற்றும் சாமானிய மக்கள் நல கட்சியில் ஜோசப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் அறிஞர் பெருமக்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறோம். இறுதியாக, முக்கிய தலைவர்களின் கருத்தை இங்கு பதிவு செய்து அமர நான் ஆசைப்படுகிறேன். நாம் போராடி சட்டங்களை கொண்டு வரும் நாளில் பார்ப்பன் நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான் என்று அன்றே கணித்தார் தந்தை பெரியார். அதுபோன்றே நீதிபதியின் தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும். நீதிபதி தவறான தீர்ப்பை வழங்கினால் அந்த நீதிபதியிடம் தவறு என்று எடுத்து கூறும் உரிமை நம் அனைவரிடமும் உண்டு என்று கூறினார் அம்பேத்கர். இறுதியாக, எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நம்பாதே, அவனை விரட்டியடியுங்கள், அவனால் உனக்கு ஆபத்து உண்டு என்று சொன்னார் அகமது அலி பழனி பாபா அவர்கள். இறுதியாக, இந்த உரையாடல் கேள்விகளையும் கருத்து வேறுபாடுகளையும் வரவேற்கும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை பயணமாக அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் சட்டத்தை காப்போம், சனாதானத்தை ஒழிப்போம், ஒற்றுமைக்கு தீ வைப்போம், தீர்ப்பை நாம் ஒன்றுபட்டு தீயிடுவோம் என கூறி மீண்டும் ஒரு முறை நம் சிறப்பு பேச்சு